வேலை செய்யும். சோர்ந்து போகாதே, காத்திரு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நல்ல கரங்களை சட்டி. யாருக்கு வேண்டாதவர்களா நீங்க இருக்கிறீங்களா? நிறைய உறவுகள் உண்டு, ஆனா என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை. அதனால என் வாழ்க்கை முள்ளா மாறிட்டு. உங்களதான் சாத்தானுடைய தூதனாவே சொல்லிட்டு இருக்கிறாங்களா? என்னைக்கு நீ இந்த குடும்பத்துல வந்தியோ அன்னைக்குதான் பிரச்சனை, அன்னைக்குதான் போராட்டம். கர்த்தர் உங்களை தலையில தூக்கி வைக்கிறார். அதுல உன்னை கேட்க யாரும் இல்லை சொல்லி நிறைய பேர் நெருங்கினாங்க. இனி யார் உன்கிட்ட நெருங்கினாலும் உனக்குள்ள இருந்து கர்த்தர் பார்ப்பாங்க. கர்த்தர் அதை காட்டு. வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரத்தின் 2வது வசனம். ஏசாயா 60:2. 1-2 சேர்த்து வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சாத்தியமே இல்லாதது, ஆமே, நாம் பாடினோம், இயலாத என் காரியங்களை இயல்பாகவே சும்மா சிம்பிளா அப்படி செஞ்சு முடிச்சிருவார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதிப்பார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவனுக்கு தெரியுது. அதனாலதான் சொல்றாரு, என் சீசன் எது. இப்போ யாருக்கு சீசன் ஓபன் ஆச்சு தெரியுமா? அவர் சீசன். அது அர்த்தம் என்ன? என் ஓட்டம் அவர்கிட்ட முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதை முடிவாகும் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வா. நதி மீது அலைந்தாடும் அகல் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. நான் தடுமாறும். அப்போ அவர்கிட்ட தான் முடியுது. இது எனக்கு தெரிஞ்சா போதும். என்னை காப்பாற்றுவாங்க, நான் ஜெயில இருக்கிறேன், என் கழுத்த நாளைக்கு இல்ல, அண்டர் உங்கள்கிட்ட தானே முடிஞ்சிருக்கு, அது போதும். ஆமென். இப்ப பாருங்க, அவர் ரோல் அவர் எடுத்து செய்யறார். அந்த மகிமை எங்க தான் முடியும் தெரியுமா? யார்கிட்ட தான் முடியும் தெரியுமா? நதி எங்க போய் தான் சேரும் தெரியுமா? கடல்ல போய் தான் சேரும். மகிமை பாத்திரமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட உள்ளமே, உன் ஓட்டம் அவர்கிட்ட தான் முடியும். ஹல்லேலூயா. அதுதான் நாம் பாடுவோம், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. 5 சொன்னா ஈர்ப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியெல்லாம் செய்றீங்க? ஏன்னா நீ நெகிழப்பட்டது. அதான் சங்கீதத்தில் ஒரு ஜெபம் உண்டல்லவா, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் உபத்திரவத்தை பார்க்கிறவர், என் கூக்குரலை கேட்கிறவர், என் வேதனை அறிந்திருக்கிறவர், நான் பட்ட இத்தனை வேதனை அவமானத்துக்கு நீர் செய்ய போகிறது தலைமுறைக்கு நிற்க போகிறதற்காக, தலைமுறைக்கு நிற்க போகிறதற்காக, தலைமுறைக்கு நிற்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக வார்த்தை வெளிப்படும். 3:4 சொல்லப்பட்டிருக்கிறது, முச்சடியின் நடுவில் இருந்து
தேவன் அவரை நோக்கி கூப்பிட்டார் அப்படின்னு இருக்கும். வார்த்தை வெளிப்படும். ஏசாயா 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. 1 வாசிங்களேன். ஏசாயா 2வது அதிகாரம் 1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். என்ன தரிசனமா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். சொல்லுங்க, ஸ்தாபிக்கப்படும். இப்படி சொன்னா அந்த வேர்டு கஷ்டமா இருக்கா? ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். சொல்லுங்க, ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சீசன் வரும்போது எல்லா ஜாதிகளும் அதற்கு அதான் ஈர்ப்பு. ஹல்லேலூயா. ஈர்ப்பு இல்லாம நம்ம இழுக்க ட்ரை பண்ணக்கூடாது. நம்மளே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதான் அந்த ஈர்ப்பு. அதனுடைய ரிசல்ட் என்ன? 3வது வசனத்துல திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு, நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அடுத்த வார்த்தை, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? என்னிலிருந்து வேதம் வெளிப்படணும். தலையில கை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னிலிருந்து வேதமோ கர்த்தரின் வசனமோ வெளிப்படும். ஆமென், வெளிப்படுவதாக. நீங்க சொல்றத உங்க புருஷன் கேட்பாங்க, உங்க மனைவி கேட்பாங்க, உங்க பிள்ளைங்க கேட்பாங்க, அவங்க ஓடி வந்து கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த முச்செடியில அக்கினி ஜுவாலையை பார்க்கட்டும், இது வெந்து போகாது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வெளிப்படும். 3வது, தேவனை அறிகிற அறிவு உண்டாகும். ஆமே. அதிலே கர்த்தர் முதல்ல என்ன சொல்லுவா தெரியுமா? மோசேக்கு, நீ நிக்கிற இடம் அதனால் நான் பரிசுத்தர். அடுத்து 14 சொல்லுவார். ஆமே, 13, 14 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆமே, ஆண்டவரே உங்க நாமம் என்ன அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்னும் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். மகிமை வெளிப்படும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கர்த்தர் யார் என்பதை நம் மூலமாய் அறிந்து கொள்வார்கள். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எங்களை கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். அந்த வாசனை, ஹல்லேலூயா. இந்த வருஷம் விவிஎஸ் டைட்டில் என்ன தெரியுமா? வாசனை. வாசனை வீசுவோம். அந்த சீசன் ஓப்பன் ஆகும். 14 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பவுல். அதுக்கப்புறம் அவர் போற இடத்துல எல்லாம் எல்லாருமே ஸ்மெல் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜீசஸ் அப்படிமா. ஹல்லேலூயா. அதாவது என் வாழ்க்கையில் ஒன்று செய்யறதுன்னு ஒன்று இருக்கிறது. என் மூலமா என்னை சுற்றி இருக்கிறவங்க கர்த்தரை அறிந்து கொள்வது. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி, எனில் நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவர் உண்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படணும். இந்த மகிமை வெளிப்படும் போது அது உண்டா. 4வதாக அடையாளங்கள் காண்பிக்கப்படும். இந்த முச்செடி அக்கினி பற்றி எரியும். அதுக்கு முன்னாக என்ன காண்பிக்கப்பட்டது தெரியுமா? அடையாளங்கள். அடையாளங்களினாலே. அப்போ வார்த்தை எங்கிருந்து வெளிப்படுகிறது? முச்செடியில இருந்து. நீங்க இன்னும் செடியை மாற்றக்கூடாது. நாளைக்கு வேற செடினா அதுக்குன்னு நாளைக்கு செடி கிடையாது. இன்னைக்கு நீங்க செடியை மாற்றக்கூடாது. வேர்டு எங்க இருந்து வருது? வந்துடல. வேர்டு எங்க இருந்து வருதோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது தெரியுமா? அடையாளம். நிறைய வேர்டு இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு என்ன நடக்கல தெரியுமா? அடையாளம் காண்பிக்கப்படல. சீசன் ஓபன் ஆகுது. உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும் போது உன் கண்ணுக்கு முன்னாடி நம்புற தேவ பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தில் இது ஒவ்வொரு குடும்பத்திலும் சபைகளிலும்
தேசத்திலும் கண்களுக்கு முன்பாய் பிரத்யட்சமாய் அடையாளங்களினாலே வசனங்கள் உறுதிப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. அங்கிட்ட இருந்து நீ பேசின வீட்டுல இருக்கிற எல்லாரும் கேட்டாங்க, சைனை பார்க்கலையே, இனி சைனை காட்டணும். ஹல்லேலூயா. அடையாளங்களினாலே. மார்க்கு 16:19 அடையாளங்களினாலே, 16, 19, 18 அடையாளங்களினாலே. அடுத்த வசனம் வாசிங்க. 20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். இப்ப வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியே கண்களை மூடி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்ன நம்ப பண்ணின வசனத்தை அடையாளத்தினாலே உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தமாமே. 5வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் மாட்டேன். இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குள்ள ரேமா நமக்கு கிடைச்சிட்டு நம்புறேன். ஆமே. ஹல்லேலூயா. 5வது, ஆமே, இந்த முச்செடி நம்பிக்கையின் சாட்சியாக மாறினது. அநேகருடைய நம்பிக்கையின் சாட்சியாக நீ மாறுவாய். ஒன்னில் அந்த வெளிச்சம் ஒதிக்கும் போது அவன் வாழ்க்கையை பாரு, அவன் வாழ்க்கையை பாரு. ஹல்லேலூயா. அவன் நேற்று வர என்ன சொல்லுவாங்க, ஒழுங்கா படிக்கலைன்னா ஜான்சாவ மாதிரி மாறிடுவார். இது பழைய சாட்சி. ஒழுங்கா படிக்கலைன்னா இன்னைக்கு வேற, இன்னைக்கு வேற. மகிமை ஒதிச்சிட்டுன்னு வச்சுக்கோயா, ஒன்ன மாதிரி மாறணும்னு நினைப்பாங்க. இதான் ஆண்டவருடைய க்ளோரி. உபாகமம் 33 அவன் மோசே ஒவ்வொரு கோத்திரத்தையா ஆசீர்வதிக்கும் போது, ஹல்லேலூயா, யோசேப் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல். எல்லாரும் விஐபி, யோசேப் விவிஐபி. விவிஐபி எப்படி பிளஸ் பண்ணுவார் அப்படின்னா, யோசேப்பை குறித்து 13வது வசனம், கர்த்தரால் அவனுடைய தேசம். ஆமென். அந்த 33, 16 அப்படி கீழே இருக்கு வரிசையா. 16ல இருக்கும், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களிலும் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வார்த்தை, முச்செடியில் எழுந்தருளினவருடைய தாயை யோசேப்புடைய. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, அந்த முச்செடிக்கு செஞ்சது போல இந்த யோசேப்புக்கும். அதான அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. யோசேப்பு எங்க, முச்செடி எங்கெங்க? ஆமென். என்னைக்காவது நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இந்த யோசேப்பை உயர்த்தினது போல என்ன உயர்த்துங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா மோசே எப்படி பிளஸ் பண்றாருன்னா, அன்னைக்கு ஒரு முச்செடிக்கு பண்ணீங்களே ஆண்டவரே, அது யாருக்கு தலையில இருப்பதாக? யோசேப். அது அப்படி அந்த தயவு இருந்துச்சுன்னா அவன் தன் சகோதரர்ல எப்படி இருப்பான் தெரியுமா? விசேஷித்தவனாயிருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சியாய். ஹல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் பார்க்க விரும்பாத காட்சி, நாளை அநேகரின் நம்பிக்கையின் சாட்சி. இன்னைக்கு என் வாழ்க்கை யாரும் பார்க்க விரும்பாத காட்சி, நாளை அநேக விசேஷித்தவர்களின் சாட்சி, அநேக விசேஷித்தவர்களின் நம்பிக்கையின் சாட்சி. மார்க் 12:26 இயேசுவே சொல்லுவார், மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி. க்ளோரி. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் எதை குறித்து சொல்லிய இடத்தில்? முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில். அதன் அர்த்தம் என்ன? இந்த முச்செடியை கர்த்தர் இப்ப எதற்கு அடையாளமாகவே வச்சிட்டார் தெரியுமா? ஆமென். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். லாசருவை சாட்சியா வச்சிருக்கணும். ஆமென். ஆனா அங்க எங்கதான் கொண்டு வரார் தெரியுமா? முச்செடிய. ஆனாலும் உண்மை இத்தனை போராட்ட நெருக்கத்திலையும் சிலர் சர்ச்சை முடிஞ்சு திருப்பியும் அதே அக்னிக்குள்ளதான் போக போறீங்க. கரெக்டா?
வீட்டுல போய் என்ன சொல்ல போறாரோ, 1 மணிக்கு வாரேன்னு. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எழும்புனா ஒருவேளை அக்கினி இங்கேயே கொளுத்திட்டா வேண்டாம், அதனால அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். சில சோதனை தான், ஆனாலும் வெந்து போகல. ஆமென். சாட்சியாய் மாறுவேன். பக்கத்துல 2 பேர் கை, நான் சாட்சியா மாற போறேன். எப்படி சொல்லணும் தெரியுமா? என்ன பார்த்து வச்சுக்கோங்க, என்ன நாளைக்கு சாட்சியா மாற போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடு. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஆமென். மகிமை விளங்கும் நாட்களிது, நல்ல கையை தட்டி என் வாழ்வில் விளங்க செய்வார். ஆமென். மகிமை விளங்கும் நாட்களிது, என் வாழ்வில் விளங்க. ஓ, அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும், அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஹல்லேலூயா. கண்ணீர் வடித்த நாட்களெல்லாம், ஆமென். கண்ணீர் வடித்த ஆமென். ஒரே சத்தமாய் சொல்லுவோம், மகிமையின் மாம்சமான கண்கள் காணோம். ஹல்லேலூயா. ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் அவமானங்கள் glory அடையாளங்களும் கண்ணுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட்ல அநேக அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். glory. ஆமென். glory. ஆமென். மகிமையின் ஆமென். மாம்சமான கண்கள் காணோம். glory. மாம்சமான கண்கள் காணோம். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடு. அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. என்னை உம்முடைய பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்தீரே, உம்முடைய பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து 2 நிமிஷம். ஹல்லேலூயா. யாருக்கும் வேண்டாதவர்களா நீங்க இருக்கிறீங்களா? நிறைய உறவுகள் உண்டு, ஆனா என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை, அதனால என் வாழ்க்கை முள்ளா மாறிட்டு. உங்களை தான் சாத்தானுடைய தூதனாவே சொல்லிட்டு இருக்கிறாங்களா? என்னைக்கு நீ இந்த குடும்பத்துல வந்தியோ அன்னைக்குதான் பிரச்சனை, அன்னைக்குதான் போராட்டம். கர்த்தர் உங்களை தலையில தூக்கி வைக்கிறார்.
ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்த மோசைய ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தது இந்த முச்செடிதான். முச்செடிதான். ஹல்லேலூயா. உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நெருங்கினாங்க. இனி யார் உன்கிட்ட நெருங்கினாலும் உனக்குள்ள இருந்து கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் அதை காண. முடிந்த அப்படியே 2 கைகளை உயர்த்தி அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமை. ஆமென். அமர்ந்து ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஏதும் இல்லை, ஏதும் இல்லை. துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும். நன்றி ஆண்டவரே. நம்புவே நம்புவே. ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன். ஆமென். நம்புவேன். கடைசியா சொல்லுவோம். நம்புவேன் 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 நம்புவேன். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நாள் ஜெபத்தை கிருபையாய் உங்க சமூகத்தில் ஆரம்பிக்கும். இந்த பிரசனத்திலே களி கூறும். ஆண்டவரே, நீர் பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எங்களோடு பிரத்யட்சமாய் பேசுகிறேன். பாதஸ்தானமாய் எதற்கும் உதவாத, யாருக்கும் வேண்டாத எங்களை தெரிந்தெடுக்கிற ஆண்டவரே, அநேகரை உம்மிடமாய் இழுக்க இந்த பூமியிலே ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, நெகிழப்பட்ட, ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்த எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் வெளிப்படுவீர், நீர் வெளிப்படுவீர். இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவரே, தேவ சத்தமாய் கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்று உண்மையா யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிறது, தலைமுறைகளையும் தாண்டி நிற்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். அமர்ந்து காத்திருந்து மகிமையை காண கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.